இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. பொதுவாக வந்து ஹீரோனாவே எப்படி இன்ட்ரோ கொடுப்பாங்க, ஒரு மாஸாக, ஒரு கெத்தாக, ஒரு வெயிட்டான ஒரு ஃபைட் சீனோட ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து ஒருத்தவர் வந்து பெரிய பணக்காரரு, அவர்கிட்ட வந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க திருடர்கள், அவரை கடத்திட்டு. அப்போக்கி வந்து நம்ம ஹீரோ வந்து தடுத்து நிப்பாட்டி ஒரு மாசா, ஒரு ஃபைட்டா, ஒரு செம்மையான ஒரு சீனை காமிச்சு அவங்க இருந்து காப்பாற்றினோட்டி உடனே அங்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஆம்பளையாக பிறந்ததுக்கு வருத்தப்படுற மாமா, பரவாயில்ல இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். இதில் அவரோட அழகையும் பார்த்து திறமையும் பார்த்து மயங்கினவங்க அவங்களோட பொண்ணே வந்து அவருக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஹீரோ தானே வந்து காப்பாற்றி பணத்தை கொண்டு வந்து அப்படியே வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து அவங்க பொண்ணை கொடுக்க போகிறாங்க. அப்போ இன்னொன்று என்ன தெரியணும், அவங்களுக்கு ஹீரோ என்ன ஜாதின்னு தெரியணும். அதை அப்படி இப்படின்னு விசாரிச்சு ஒரு வழியாக ஹீரோவோட ஜாதியையும் கண்டுபிடிச்சி, சரி பரவாயில்ல எல்லாம் நமக்குள்ளே என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று சேர்ந்து நீங்கள் வந்து பொண்ணு பார்க்க எங்கள் வீட்டுக்கு வாங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். உங்களோடது எங்களுக்கு அகர்பத்தி வியாபாரம். மோர்ந்து பாக்குறவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்ல மாமா. அடடா, 2 குடும்பத்துக்கும் ஒத்துமையா பார்த்தீங்களா? ஆக மொத்தத்தில் 2 குடும்பமும் வெறும் புகையை வச்சே பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னங்கடா பொண்ணுன்னு சொல்லி சின்ன யானை வேணும் மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறீங்க. ஒருவேளை இதையும் நம்ம ஹீரோ எப்படி ஓகே பண்ணுற அளவுக்கு உட்காந்துருக்காங்க. ஒருவேளை இவங்க யாராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து உங்களுக்கும் வரும், எனக்கும் வருது. என்னடா இந்த பொண்ணையோ ஓகே கல்யாணம் முடிக்கிறேங்கிற மாதிரி சுற்றுறாரு. இப்போ மாஸ் ஹீரோ அப்படின்னாவே பொதுவாக வந்து ஓரளவு வந்து எப்படி சொல்லுது, கீர்த்தி சுரேஷ், அப்புறம் ராஷ்மிகா மந்தனா, இந்த மாதிரி நிறையா ஹீரோயினியை தான் போடுவாங்க. ஆனால் இங்கே இப்படிப்பட்ட ஹீரோயினியை போட்டிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் ஒன்றுங்க, இவங்களெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியலை, வேறு ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அது என்ன ஆகுறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது. மொத்தத்தையும் சீஸ் பண்ணி சீல் போடுங்க, நான் ஸ்டாம்ப் போட்டு சைன் பண்றேன். ஓகே சார். we are from income tax department. என்னது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா? என்னங்கடா இது? ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து பொண்ணு பார்க்குற மாதிரியே மெயின்டைன் பண்ணீங்க, சரி. ஆனால் வந்து இந்த இதை வந்து பார்க்கையில் ஒரு சாயல் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம சூர்யா சார் நடித்தார் ஒரு படம், அதில் கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் கூட வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஏமாற்றி போய் ஒரு இடத்துல கொள்ளையடிப்பாங்க. அது மாதிரி வந்து அங்கேருந்து சீனை கொஞ்சம் சுட்ட மாதிரி தோணுது. ஆனால் இதில் வந்து இவர் உண்மையாகவே இன்கம் டேக்ஸில் தான் இருக்கார். பார்ப்போம். என்ன சார் இதெல்லாம்? நேர்மைக்கு கிடைக்கிற சன்மானம். இந்த மாதிரி நேரத்தில் வந்து பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து தமிழ் சினிமாவில் எத்தனை சினிமா பார்த்துருப்போம். எப்படி வந்து அது மாதிரி ஒரு சீன் தான் இங்கேயும் நடக்கும். அது என்னவா இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவோட வேலை போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, சொந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே எப்படிலாம் இருக்க போகிறாரு, என்னவா இருக்க போகிறாரு, இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு கதை. அதாவது இதுதான் வந்து ஸ்டார்டிங். இப்போ வந்து மீதியெல்லாம் வந்து இப்படியே நகர்ந்து பொறுமையாக போகும். அதில் எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு மாஸ் என்ட்ரி வச்சாச்சு, ஒரு நல்ல ஃபைட்டு வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் மாதிரி ஒன்றும் வச்சுட்டாங்க. ஹீரோ என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிட்டாங்க. இப்போ என்ன காட்டணும் அப்படின்னா வந்து ஹீரோயின் யாருன்னு காட்டணும். அதுக்காக ஒரு சீனு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட ஆளுங்களை வச்சு ஒரு கட்சி நடத்துகிறாரு. அந்த கட்சிக்கு மீட்டிங் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சப்ளை பத்தலை. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் மிரட்டி மீதி வந்து கரண்ட்டுக்கு எடுத்துடுறாங்க. அதை வந்து எடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் பிடிச்சி அடிச்சு போடுறாங்க. இதை வந்து பார்த்த நம்ம ஹீரோ சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எப்போறா நம்ம வீட்டில் இருக்கவங்க மேலே கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆக்ரோஷமாக கிளம்பி நேராக அந்த மீட்டிங்கில் போயிட்டு வச்சு செஞ்சு போகிறாரு. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எல்லாருமே சொல்கிற இந்த விஷயம் தான் தெரிஞ்சாகணும். எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருவிழாவில் காணா போனால் ஆடு மாதிரி முழிக்காதுங்கிறாங்க. அப்படி எந்த திருவிழாவில் எந்த ஆடு காணா போச்சு? அப்படி ஒருவேளை திருவிழாவில் ஆடு காணா போச்சுன்னா ஏன் திருன்னு முழிக்க போகுது? அது பாட்டுக்கு ஜாலியாக வந்து போய் மேய தானே போகும். யார் வந்து இது மாதிரி ஆட்டை தொலைச்சி அது திருன்னு முழிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க? எதுக்காக இந்த டைலாக் வந்து அப்பப்போ அடிக்கடி நிறையா பேர் சொல்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை திருவிழாவில் காணா போச்சுன்னா திருன்னு முழிக்கும். ஆடு ஏன்டா முழிக்கணும்? ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க?
இது மாதிரியான சீன்லாம் வந்து நாங்கள் வந்து முன்னாடியே வந்து அப்போவே கந்தசாமி அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்துட்டோம்டா. இந்த வீட்டுக்குள்ளேருந்து இப்போ இதை எடுக்கிறது, வேனை உடைச்சி காசை எடுக்கிறது, அப்புறம் செவுத்தை உடைச்சி காசு எடுக்கிறது, இதை நாங்கள் வந்து அப்போயே வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து படமாக எடுத்து ஹிட்டான படம். இப்போ வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு சில சீனை வந்து கட் பண்ணி உருவி போடுறீங்க. நிறையா படத்துலேருந்து உருவியிருக்காங்க. இதில் பார்க்குறப்பே நிறையா படத்தோட சாயல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்தாலும் போக போக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படத்துலேருந்து உருவி அது தமிழ் டப்புடு மூவியாக நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க. எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீடியோ கடைசி வரையும் பார்த்தாவே தெரியும். மொத்தத்தில் என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து ஒரு 10 படம் தமிழ் படத்தை பார்த்து அதுலேருந்து 10 சீனை எடுத்து ஒரு படமாக்கி அதை திரும்ப நம்மளுக்கே தமிழ் ஆடியன்ஸ்க்கே தமிழ் டப்புடு மூவி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டைட்டிலை வச்சு நமக்கே கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து வேறு வழியே இல்லாமல் பார்க்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் லைட்டாக காமிச்சாலும் எண்டிங்கில் வந்து வெயிட்டாகவே வச்சுருக்காங்க. நம்ம சீன்ஸ் எல்லாம் நல்லா ஆட்டையை போட்டு அதன்படியெல்லாம் அப்படியே தூக்கி காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த சீனே தூக்கி இங்கே வச்சுருக்கலாம் போல், அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோவோட வீட்டில் வந்து ஹீரோ குடும்பத்தை வந்து மிரட்டுறாங்க. இது அந்த ஜெயிலர் மூவியில் வர அந்த கிளைமேக்ஸ் சீனில் வரும் தெரியுமா? நம்ம ரஜினி சார் கூட நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியலங்கிறப்போ அவரோட ஃப்ரெண்டை வந்து அனுப்பியிருப்பார். அவர் போய் சண்டை போட்டிருப்பார்ல, அந்த சீனையும் அட்டையை போட்டாங்க இவங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னா, ஹீரோ வந்து அது இந்த டாக்டர் படத்தில் சொல்லுவாங்களே, ஓ நீ எப்படி வரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சீனை கொஞ்சம் சுற்றி வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ வெட்டுக்காயங்கள்லாம் பட்ட ஹீரோ திரும்ப மாசாக நடந்து வந்தது தான் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் கூட அடிப்பட்ட மாதிரி வந்து ஒரு இதே ஆகலை. ஆனால் வந்து இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறதுனே தெரியல. ஹீரோவுக்கு அவ்வளோ அடிப்படுமா? திடீர்னு எழுந்திரிச்சு நல்லா வருவாராம், திடீர்னு ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் ஹீரோ போட்டு எல்லாத்தையும் அடிப்பாரான், அப்புறம் வில்லனை மிதிப்பாரான். என்னங்கடா அடி, ஒரு நியாயம் வேணாமாடா? என்னது நேர்மையா? இல்லை கிளைமேக்ஸில் டைலாகுங்கிறது கொஞ்சம் ஒர்த்தாக மாசாக கெத்தாக இருக்கணும். ஐயன் நீங்கள் என்னன்னா ஒன்றுமே இல்லாமல் மண்ணு மாதிரி வச்சுருக்கீங்க. நேர்மையாக இருந்தால் இது மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மொக்கையாக முடிக்கிறாங்க. ஒரு 4 பேரை சம்பாதிக்கிறது இதெல்லாம் ஒரு படமா? சாரி இதெல்லாம் ஒரு படம் இல்லை, பல படத்தை இருக்க பல சீன்ஸை வந்து எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு படமாக எடுத்தால் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து உதாரணம் இந்த ஒரு படம். இதே இதை வந்து நம்ம அட்லி பண்ணியிருப்பார். அதாவது 10 படத்தோட சீன்ஸ் எல்லாம் உருவி ஒரு படமாக எடுத்து அதே வந்து பல படமாக ஆக்கி வச்சுருப்பார். ஆனால் அதெல்லாம் கூட பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னே பச்சையாகவே தெரியுது அடுத்து என்ன நடக்க போகுது ஏது அப்படிங்கிறது. சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா என்னையை பொறுத்தவரையிலும் ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணி இந்த படத்தை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளோக்கு கேவலமாக எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு கேவலமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி ஒருவேளை இந்த படத்தை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தோட்டி உங்களுக்கு மனநிலை எப்படி வந்து தள்ளப்பட்டுச்சு, என்னடா இதெல்லாம் ஒரு படமாடாங்கிற மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்களே, அதை பற்றின கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.